இப்போ நம்ம எப்படி இந்த ஒயர் லாடர் ஆர்சி போட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வித்தவுட் ஆர்டினோ போட்ஸ். இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க கைஸ். இன்றைக்கி நம்ம 2 HW பேட்ரி வேணும் கைஸ். அப்புறம் 23 சென்டிமீட்டர் உள்ள 2 ஒயர்ஸ் வேணும் கைஸ். 60 சென்டிமீட்டர் உள்ள 2 ஒயர்ஸ். அப்புறம் ஒரு ஃபேன் 8 சென்டிமீட்டர் உள்ள ஒரு குட்டி ஒயர்ஸ். அப்புறம் 2 ஸ்விட்சஸ் 5 சென்டிமீட்டர் உள்ள இருக்க குட்டி கார்போர்ட். அப்புறம் 9 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு குட்டி இந்த மாதிரி வளைவாக இருக்கிற ஒரு தெர்மாக்கோல். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா 14 சென்டிமீட்டரில். இல்லைனா அதே இல்லை வேறு சைஸ் வச்சுக்கலாம். ஆனால் 14 சென்டிமீட்டர் தான் வைக்கணும். இல்லை வந்து நீங்கள் டிசி மோட்டர் இல்லை டிசி மோட்டருக்கு இந்த டப்பாலாம். இப்போ 2 பேட்ரி கேப் வேணும் கைஸ். அப்புறம் 14 சென்டிமீட்டர் உள்ள இந்த மாதிரி வேணும் கைஸ். இதுக்குள்ளே பீக் மாதிரி இருக்கணும் கைஸ். இதை ஸ்பீடாக போக இருக்கும். இப்போ வாங்க கைஸ், இப்போ நம்ம எப்படி உள்ளே போய் செய்யலான்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதில் ஓட்ட பண்ணணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா 0.6 சென்டிமீட்டர். இதுக்கு ஒரு நல்லா ஃபேன் மேலே இருக்குங்க கைஸ். இப்போ நம்ம இந்த 0.6 சென்டிமீட்டரை இந்த டப்பாவில் மெஷர் பண்ணி ஒரு பாயிண்ட் பண்ணணும் கைஸ். இப்போ நான் மெஷர் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் செக் பண்ணிட்டேன் கைஸ். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது அடுத்த வேலை என்ன, இல்லை ஓட்ட போடணும் கைஸ். இப்போ வாங்க, இப்போ நம்ம போய் ஓட்ட போடலாம். பார்த்தீங்களா கைஸ், நான் இப்போ ஓட்டை போட்டுட்டு கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே விடணும் கைஸ். இப்போ இப்படி தான் கைஸ் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு நம்ம லைட்டாக கட் பண்ண போகிறோம். கைஸ் கட் பண்ணலாம். ஒட்டிட்டோம் கைஸ். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சின்ன டெர்மாக்கோலை இதில் ஒட்டணும். அதுக்கு நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கைஸ், இது கூட இப்படி சேர்த்து வச்சு இந்த பகுதி கம்மியாக இருக்க பகுதி இந்த மோட்டர் சைடு வைக்கிற மாதிரி ஒட்ட போகிறோம் கைஸ். இப்போ வாங்க ஒட்டலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இது இருக்குல்ல, இதை நம்ம இதுக்குள்ளே இப்படி அட்டாச் பண்ணி இப்போ ஒட்டணும் கைஸ். ஒட்டிட்டா நம்ம டெர்மாக்கோல் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க கைஸ் ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வெட்டி எடுத்துருக்கிற மாதிரி அந்த 2 பீஸையும் வெட்டிக்கோங்க. சைடில் இப்படி மாதிரி இந்த பின்னாடி லைட் கொஞ்சம் இதாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இது மட்டும் நல்லா நீட்டிட்டு இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் 2 சேமாக வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நம்ம ஒட்டிட்டு இருந்தோம்ல, அந்த அப்படி நம்ம ஒட்டிகிட்டே இதை செய்யணும். நம்ம செல்டேப் யூஸ் பண்ணலாம், சாண்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபேனையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஒட்டி இருக்கிறோம்ல, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்பீடாக போகும், ஸ்லோவாக போகும், அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து இதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை ஒட்டலாம். வாங்க கைஸ், உள்ளே போடலாம். உள்ளே போய் வெட்டலாம். நீங்கள் கைஸ், இப்போ நம்ம அந்த ஆர்சி போட்டை கண்ட்ரோல் பண்ணுற சர்க்கியூட்டை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்ரி கேப்பை இந்த ஸ்விட்சுக்குள்ளே இந்த சைடில் கனெக்ட் பண்ணணும். அதுவும் பாசிட்டிவில். இது உங்களுக்கு விளக்கமாக சொல்லலாம். இந்த பிளாக் ஒயரை இந்த முதல்ல இருக்குல்ல கைஸ், இதை நம்ம இதில் ஃபிட் பண்ணணும். நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நான் ஃபிட் பண்ணியிருக்கிற மாதிரியே ஃபிட் பண்ணுங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம நெகட்டிவில் இன்னொரு ஸ்விட்சை எடுத்து அதை எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். இதை இப்படி கைஸ் ஃபிட் பண்ணலாம். நான் ஃபிட் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்களும் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதில் இந்த குட்டி ஒயர் 2 சென்டிமீட்டரில் எடுத்துருப்போம்ல கைஸ், இதை நம்ம இது கூட இந்த பாசிட்டிவில் ஒன்று செஞ்சுருக்கோம்ல ஒரு ஸ்விட்ச், அதில் நம்ம ஃபிட் பண்ணணும். நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிற இந்த பாசிட்டிவ் பேட்ரி கேப்பும் நெகட்டிவ் பேட்ரி கேப்பும் நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த ஸ்விட்சில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஸ்விட்சில் செஞ்ச இந்த ஸ்விட்சில் செஞ்ச இதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ தான் மெயின் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் செஞ்சுருக்கோம்ல காய்ஸ், இந்த ஜாயிண்ட்டில் அப்புறம் இந்த ஒரு ஜாயிண்ட்டில் இங்கே இந்த பிளாக் ஒயரை ஃபிட் பண்ணணும். அப்புறம் இது ட்ரிபிள் ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த ட்ரிபிள் கனெக்ஷன் அதே மாதிரி இன்னொரு பிளாக் ஒயரை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஒயரும் இந்த இடத்துல ஒயரும். இப்போ இந்த 2 இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை கைஸ், நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன் இந்த மோட்டரை இந்த சர்க்கியூட் கூட. இதே நம்ம லாங்காக செய்ய போகிறோம். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணிடுறேன்.
இப்போ நான் வந்து டேரக்ஷன் மாட்டுறேன். டேரக்ஷன் சேஞ்ச். இப்போ லெஃப்டில் போயிட்டுருக்கு கைஸ். இப்போ ரைட்டில் மாட்டுறேன். ரைட், லெஃப்ட், ரைட். இதே நம்ம இந்த 0 இருக்குல்ல கைஸ், இந்த 0வை 1 கூட இருந்து சேர்த்து அடித்தா ஸ்பீட் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ், ஸ்பீட் லோ. இப்போ ஆஃப் பண்ணுறது இந்த 0வை அமுக்கணும். ஆஃப், டேரக்ஷன் சேஞ்ச் ஆகி இப்போ ஆஃப். இப்போ நம்ம இந்த ஒயர் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கைஸ், நான் குட்டி ஒயர் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பெரிய ஒயரை ஃபிட் பண்ணால் லாங் கனெக்ஷன் ஆகும். நம்ம ரிமோட்டாகவும் செய்ய முடியும். வாங்க கனெக்ட். பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பிளாக் ஒயர் கூட நான் இந்த ஆரஞ்சு ஒயரும், இந்த பிளாக் ஒயர் கூட எல்லோ ஒயரை ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 1 மீட்டர் அளவு இருந்தனால நம்ம தூரத்தில் இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த போட்டு செய்யலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் இப்படி வச்சுருக்கேன்ல காய்ஸ், அது மாதிரி இந்த பக்கமும் நம்ம வைக்க போகிறோம். இங்கே இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சு கம் போட்டு ஒட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வச்சுருந்த அந்த 5 சென்டிமீட்டர் 2 கார்போர்டையும் எடுத்துக்கலாம். இதை நம்ம இங்கே ஒன்று இப்படி வைக்காமல் இப்படி வைக்கணும் காய்ஸ். வச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் வச்சு ஒட்டணும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிட்டோம் காய்ஸ். இப்போ இதை வந்து நம்ம வச்சுருந்த ஒயர் கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கைஸ், நம்ம இந்த டப்பாவோட மூடியை எடுத்து இந்த மோட்டர் பகுதியை மட்டும் லைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒட்டிப்போம் கைஸ். ஏன்னா ஒயர் கனெக்ஷனில் வாட்டர் படக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் போட்டு இப்போ நம்ம ஒட்டணும் கைஸ். எனக்கு என்னோடய போட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டர் இல்லாத மாதிரி இந்த இடத்த கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த சென்டரில் இல்லைனா இந்த பேக்கில் ஒரு ஓட்டை போடணும். இங்கே நான் ஓட்டை போடுறேன், நீங்களும் அங்கேயே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் ஓட்டை போட்டிருக்க மாதிரி நீங்களும் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஓட்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஒயர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த ஒயர் சர்க்கியூட்டை அதில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ நம்ம வச்சுருந்த இந்த 2 பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் இந்த செஞ்சு வச்சுருந்த ஹோலுக்குள்ளேருந்து மேலேருந்து உள்ளே விடணும் காய்ஸ். இப்போ நான் உள்ளே விட்டுக்கிட்டேன் காய்ஸ். இப்போ அதே மாதிரி நீங்களும் விட்டுக்கிட்டு இந்த இதை நீங்கள் இந்த ஒயர் போட்டு ஃபிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க காய்ஸ். அப்புறம் இப்போ நம்ம இங்கே வச்சு ஒட்ட போகிறோம் காய்ஸ். இப்போ நம்ம ஒட்டுவோம். இந்த காய்ஸ் இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம டேரக்ஷனை மாற்றுவாங்க காய்ஸ். இப்போ டேரக்ஷன், ஸ்பீட், டைரக்ஷன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ரிமோட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் காய்ஸ்.